ஜஸ்டிஸ் ஃபார் சோலைராணி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம இன்னொரு ஹேஷ்டேக் போட்டோம், ஜஸ்டிஸ் ஃபார் தீபக். இந்த 2 ஹேஷ்டேக்ஸுக்குமே ஒற்றுமை என்னன்னா, இதில விக்டிம்ஸ் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அ இதுதான் ரொம்ப மன உளைச்சலுக்கு நம்மள ஆளாக்குது. ஏன்னா, அ ஆமா, எங்க சமூகம் வந்துட்டு ரொம்ப சீர்குலைஞ்சு தான் இருக்கு. ஏன் ஜனங்க வந்துட்டு சூசைட் அப்படின்ற ஒரு கால் எடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு அ ரொம்ப ஒரு ஒரு வருத்தத்த தான் தருது. ஒரு ஒரு கேள்வி குடுக்குது. அ அஃப்கோர்ஸ் இந்த சமூகம் வந்துட்டு ஒரு மனுஷன தன்னோட வாழ்க்கையே முடிச்சுக்கலாம், தன்னோட அ உயிர இழக்கலாம் அப்படின்ற அளவுக்கான ஒரு துயரத்தில போய் இந்த சமூகம், இந்த சொசைட்டி வந்துட்டு அவங்கள தள்ளுதுன்னு நெனைக்கும்போது, அதுவும் ஒரு பெரிய ஒரு கேவலமா இருக்கு. இந்த மாதிரியான சொசைட்டில தான் நம்மளும் வாழ்றோம் அப்படின்ற ஒரு கேவலம் தான் இருக்கு. அம் இந்த இஷ்யூக்கு வருவோமே. அ இந்த காலேஜ் மேனேஜ்மென்ட். அந்த காலேஜ் மேனேஜ்மென்ட்டோட அந்த காலேஜ்ல படிக்கிற மாணவர்கள எப்படி ட்ரீட் பண்ணணும்? அவங்கள கண்டிக்கிறதுன்றது காமனா ஆசிரியர்கள் மாணவர்கள கண்டிக்கிறன்றது கட்டாயம். கண்டிக்காம ஆசிரியர்களால மாணவர்கள ஒரு நல்ல வழியில கூட்டிட்டு போக முடியாது. கண்டிக்கிறது வேற, அப்யூஸ் பண்றது வேற, மென்டல் பிரஷர் குடுக்குறது வேற. கண்டிக்கிறதுன்றது கைடிங் எ ஸ்டூடண்ட் இஸ் மஸ்ட். இட்ஸ் மேண்டேட்டரி. ஒரு 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 ஆசிரியரோட வேலை ஒரு ஸ்டூடண்ட்ட வந்துட்டு கண்டிச்சு, அவன கைட் பண்ணி, அவன ஒரு நல்ல வழியில கூட்டிட்டு போணும். இப்படி அவன அப்யூஸ் பண்ணி, மென்டல் டார்ச்சர் பண்ணி, அவன ஸ்லட் ஷேம் பண்ணி, அவங்கள அ இந்த வாழ்க்கை மீது இருக்கிற ஒரு வெறுப்ப இன்னும் தூண்டி, இந்த லைஃபே முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு சூசைடுக்கான ஒரு சூசைட் பண்றதுக்கான ஒரு ஊண்டுகோலா நீங்க இருக்கக்கூடாது. ஆ ஸ்கூல்ஸ் தான் அடுத்த ஜெனரேஷன்ஸ எனக்கு தெரிஞ்சு இந்த சொசைட்டிக்கு இந்த அடுத்த ஜெனரேஷன்ஸ தயார் பண்றதுல எவ்வளோ பங்கு இருக்கோ, ஸ்கூல்ஸ்க்கும், காலேஜஸ்க்கும் அதே பங்கு 50% ஆஃப் த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தான் அடுத்த ஜெனரேஷன்ஸ தயார் பண்ணுது. அந்த அவ்ளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்துட்டு, இவ்ளோ கீழ்த்தனமா நடந்துக்குது. அது ரொம்ப கோவமா இருக்கு. ஏன்னா இந்த காலேஜோடது இது மட்டுமே பிரச்சனையா அப்டின்னா இல்ல. இதுக்கு முன்னாடி வந்துட்டு தினமலர்ல ஒரு ஆர்டிக்கல்ல நியூஸ்ல வந்திருக்கு. ஒரு பையன் வந்துட்டு லாங் ஹேர் வச்சிருந்தான் அப்டின்ற ஒரு ரீசன்னால, அவன எக்ஸாம் எழுத விடாம ஏதோ ஒரு அவனுக்கு ஒரு மென்டல் டார்ச்சர் பண்ணி அவன் எக்ஸாம்ஸ இது பண்ண மாரி, இந்த மாரி ஒரு 2, 3 நியூஸ்லாமே நக்கீரன்ல போட்டிருந்தாங்க. ஸோ இந்த இது இது நாட் ஜஸ்ட் அபவுட் இந்த ஐயா அ ஐயா நாடார் சம் ஐயா நாடார் காலேஜ். இந்த ஒரு காலேஜ பத்தின விஷயம் மட்டும் கிடையாது இது. இட்ஸ் அபவுட் ஓவரால் இந்த தமிழகத்தில இருக்கிற எல்லா காலேஜ் அண்ட் மாணவர்களுக்காக அ இந்த பாட்காஸ்ட். காலேஜஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கோஎட் காலேஜ் அப்படின்னு சொல்றோம். கோஎட்னா என்ன? ஒரு ஒரு பெண்களும், ஆண்களும் சமமா உட்காந்து படிக்கிறது. அந்த காலேஜஸ்ல வந்துட்டு பொண்ணுங்க, பசங்க பேசக்கூடாது, ஒண்ணா உட்காந்து சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரியான ரூல்ஸ் வைக்கிறது எப்படி சரியா இருக்கும்? அதுக்கு நீங்க பாய்ஸ் காலேஜ், கேர்ல்ஸ் காலேஜ்ன்னு நீங்க எடுத்துட்டு போயிடலாமே. அதுக்கு எதுக்கு நீங்க கோஎட் அப்படின்ற மாரி ஒரு சிஸ்டமுக்குள்ள வரீங்க? அண்ட் பசங்களுமே அ அ காலேஜஸ வந்துட்டு நான் இங்க வந்துட்டு வெறும் காலேஜ் சிஸ்டம் மேனேஜ்மென்ட் தான் தப்புன்னு நான் சொல்ல வரல. படிக்க வர்றவனுங்க படிக்கிறத மட்டும் வேலையா வச்சுட்டு இருக்க மாட்டானுங்க. அ அஃப்கோர்ஸ் நீங்க லவ் பண்ணலாம். காலேஜ்லயே லவ் பண்ணலாம். நான் அதுக்கு எதிரானவன்லாம் இல்ல. சட்டம் வந்துட்டு அதுக்கு தப்புன்னுலாம் சொல்லல. அது உங்க ரைட், உங்க சாய்ஸ். அ அ அத வந்துட்டு காலேஜோட ஃப்ரீடம்ஸ வந்துட்டு நெறைய இடத்துல மிஸ்யூஸ் பண்றாங்க. நெறைய நெறைய காலேஜஸ் ஃப்ரீடம்ஸ்லாம் தருது. அத வந்துட்டு நெறைய மிஸ்யூஸ் பண்றாங்க. அ இருக்கவே இருக்கு. நான் வந்து வெறும் காலேஜஸ மட்டுமே குற்றம் சாட்டல. பசங்களுமே நெறைய அ கெட்டு போயிருக்காங்க. நெறைய கெட்டு குட்டிச்சோரா போயிருக்காங்க. அவங்கள திருத்துறது தான் காலேஜோட வேலையா இருக்கணும். ஸ்கூல்ஸோட வேலையா இருக்கணும். அதை அதை நீ எந்த வழியில பண்ற அப்படின்றது தான் இங்க பிரச்சனையா இருக்கு. நீ ஒருத்தன அசிங்கப்படுத்திட்டன்னா சத்தியமா அவன் திருந்த மாட்டான். அசிங்கப்படுத்துறது மூலமா ஒருத்தன திருத்தவே முடியாது. அவன கூப்பிட்டு வச்சு என்ன பண்ண? என்ன பிரச்சனை? அப்படின்னு கேட்கணும். இன்னும் சொல்லப்போனா இந்த கேஸ்ல சுலைராணி அப்படி இந்த விஷயத்துல அவங்க பண்ணது தப்பே இல்ல. அவங்க ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணது தப்பே இல்ல. மேபி இன்கேஸ் அவங்களோட அந்த காலேஜ் ட்ரெஸ் மேபி அந்த யூனிஃபார்ம்ஸ்ல ஏதாவது ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ இந்த மாரி யூனிஃபார்ம்ஸ்ல இருக்கிற ஃபோட்டோஸ்ல பப்ளிக்கா ஷேர் பண்ணாதீங்க அப்படின்ற மாரி ஒரு ஒரு வார்னிங் குடுத்துருக்கலாம். அதுவும் பேரன்ட்ஸ் எல்லாம் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் அந்த ஸ்டூடண்ட்ட மட்டும் கூப்பிட்டு ஒரு வார்னிங்க குடுத்து அந்த ஃபோட்டோ டெலீட் பண்ண வச்சு கண்டிச்சு விட்டுருக்கலாம். பேரன்ட்ஸ கூப்பிட்டு அசிங்கப்படுத்தி, டிசி குடுத்து ஜஸ்ட் ஒரு பாய் ஃப்ரெண்டோட ஒரு ஃபோட்டோ போட்டதுக்கு. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ போட்டதுக்கு. ஒரு ஃபோட்டோ போடுறது அளவுக்கான ஒரு சுதந்திரம் கூட இந்த நாட்ல இல்லன்னா, இது என்ன மாரியான நாடுன்னு எனக்கு சத்தியமா புரியல. அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல இப்போ ஒரு ரீசென்ட்டா ஒரு இஷ்யூ நடந்துச்சு. ஒரு ஒரு ஒருத்தர் அவர் ஏஜ் மேபி ஒரு 50 இருக்கும். அவருக்கு இப்போ பசங்கலாம் ரொம்ப பெரிய பசங்களா இருக்காங்க. அவர் மேல வந்துட்டு ஒரு 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 லேடி வந்துட்டு வியூஸ்க்காகவும், வைரல்க்காகவும் ஒரு அ விக்டிம் மாரி ஒரு கேம் ப்ளே பண்ணி, அவங்களுக்கு அபியூஸ் நடக்கிற மாரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ ரொம்ப பரவலா போனதுனால, அந்த அந்த ஒரு இன்சல்ட்ட தாங்க முடியாம, அந்த ஒரு குற்றச்சாட்ட அவங்க அக்செப்ட் பண்ணிக்காம, அக்செப்ட் இன் தி சென்ஸ் அது நான் இல்ல அப்படின்றத அவங்க ப்ரூவ் பண்ணாம, அவங்க போய் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அது ரொம்ப எப்படி சொல்றதுன்னா,
மனித உயிர் வந்துட்டு ரொம்ப ப்ரெஷியஸ் திங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அத ஜஸ்ட் லைக் நம்ம லூஸ் பண்றதோ, நம்ம உயிர நம்ப விட்டுறதோ, இல்லை மத்தவங்களோட உயிர எடுக்கிறதோ, அது எந்த விதத்திலயுமே சரியில்லன்னு நான் நினைக்கிறேன். ஃபைட் பண்ணுங்க. தயவு செஞ்சு ஃபைட் பண்ணுங்க. ஃபைட் பண்ணுங்க. அ இந்த சமூகத்துக்கு நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் யூ ஷுட் ஃபைட். அ வாழ்க்கையில எல்லாருமே சின்ன சின்ன பிரச்சனைகள, பெரிய பெரிய பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இது ஏதோ அ எந்த விஷயத்துக்கு நீங்க சூசைட் பண்ணீங்க அப்படின்னு யோசிக்கும்போது ரொம்ப அ நீங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ரீசனுமே இல்ல. சரி ஒருத்தன் சூசைட் பண்ணிக்கணும். என்ன காரணத்துக்கு அவன் சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எத சொல்லலாம்? எதுவுமே கிடையாது. எல்லா பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ணலாம். 1,00,00,000 கடன் ஆயிடுச்சா? சூசைட் பண்ணிக்கணுமா? தப்பு. நீ கடன ஃபேஸ் பண்ணு. லவ் ஃபெயிலியரா? ஃபேஸ் பண்ணு. மிரட்டுறாங்களா? ஃபேஸ் பண்ணு. உனக்கு த்ரெட் இருக்கா? லைஃப் த்ரெட் இருக்கா? ஃபேஸ் பண்ணு. எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும். எதுக்கு நீ சூசைட் அப்படின்ற ஒரு கால எடுக்கிறன்னு எனக்கு தெர்ல. அண்ட் இந்த மாரியான ஒரு அ ம மக்கள் வந்துட்டு இந்த மாரியான தூண்டுதலுக்கு ஆளாக்குற இந்த சிக் மைண்டட் பீப்பிள் யார் இருக்காங்க? மத்தவங்களோட மனது புண்படும் அப்படின்ற எந்த ஒரு அறிவும் இல்லாம, ஒரு மனசாட்சி இல்லாம, அ அ எனக்கு வியூஸ் வந்தா போதும், இல்ல என் காலேஜ் பிசினஸ் நல்லா நடந்தா போதும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிற இந்த மாரியான சிக் பீப்பிள்ஸ் இருக்காங்கல்ல, சிக் மைண்டட் இந்த பீப்பிள்ஸ் மேல வந்துட்டு அரசாங்கமாகட்டும், காவல்துறை ஆகட்டும், அ சின்சியர் ஆக்ஷன் எடுக்கணும். இத கண்டிப்பா எடுப்பாங்களா அப்டின்னா, சத்தியமா எடுக்க மாட்டாங்க. அன்டில் அன்லெஸ் நீங்களும் நானும் வந்துட்டு இந்த மாரி ஒரு சோசியல் மீடியால ஆகட்டும், இல்ல கிடைக்கிற இடத்துலயாகட்டும், நம்ம இந்த மாரி வாய்ஸ் குடுக்காத வரைக்கும், சத்தியமா அத அதுக்கான கால் அவுட் எடுக்க மாட்டாங்க அவங்க. அதுக்கான ஃபர்தர் ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டாங்க. ஸோ மக்கள் இது ஜஸ்ட் இப்டி ஒரு இஷ்யூ நடந்துருச்சு. போலீஸ் வந்து இல்லன்னா கவர்ன்மெண்ட் வந்துட்டு இது மேல ஆக்ஷன் எடுப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா நியூஸ பார்த்தோமா, போனோமா அப்டின்ற மாரி இருக்காம, நம்ப ஆஸ் எ சிட்டிசனா, ஆஸ் எ சக மனுஷனா, சக மனுஷனுக்கு இப்படி ஒரு அநீதி நடந்திருக்கு. இதுக்கான ஒரு வாய்ஸ் நம்ம குடுத்துட்டே இருக்கணும். இப்படி குடுத்தா மட்டும் தான் இங்க நீதிகள பெற முடியுது. நம்ம நாடு இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. ஸோ நம்ப வாய்ஸ் குடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அண்ட் இந்த விஷயத்துல அகைன் இந்த ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஏன் சாதி பேர அ வைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன் அரசாங்கம் அத அலோவ் பண்ணுது அப்படின்னு தெரியல. நான் தேடி பார்த்தேன். ஐயா நாடார் அப்படின்றது நான் தேடி பார்க்கும்போது ஐயா நாடார், ஜானகி அம்மாள் அப்படின்றது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பேரு. மேபி அவங்க ஏதாச்சும் பெருசா பண்ணியிருக்கலாம். மேபி இல்லன்னா அவங்க தான் அந்த ஸ்கூல ஓப்பன் பண்ணியிருக்கலாம். காலேஜ ஓப்பன் பண்ணியிருக்கலாம். இருந்தாலுமே அந்த சாதி பெயர்களாகட்டும், சாதி குறியீடு இருக்கிற பெயர்களை வந்துட்டு தவிர்த்திருக்கலாம். ஆ அந்த வெறும் பேர மட்டுமே அவங்களுக்கு ஆக்சுவல் நேம் என்ன இருக்குமோ அத மட்டும் வச்சிருக்கலாம். அப்படியும் இல்லன்னா அத ஒரு ஷார்ட் ஃபார்மா வச்சிருக்கலாம். ஐயா நாடார் அப்படின்றத ஏஎன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு நேம்க்குள்ள போட்டிருக்கலாம். ஆம், இல்ல வேற ஏதோ ஒரு பேர வச்சிருக்கலாம். இந்த மாரி சாதிய ரீதியான, மத ரீதியான பெயர்களை வந்துட்டு தவிர்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தலைவர் பெயர்கள வைக்கலாம். அரசாங்கம் வந்துட்டு மேபி அரசாங்கம் இந்த மாரியான விஷயத்துல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும். அந்த பேர் கேட்கும்போதே எனக்கு அந்த பேர கேட்கும்போதே அந்த ஸ்கூலுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் அப்படின்றது கற்பனை கூட பண்ணிக்க முடியல. ஏன்னா, பெரியார் பேர வச்சுக்கிட்டு, அண்ணா பேர வச்சுக்கிட்டு நடக்கிற காலேஜஸ்லயே என்ன மாரியான விஷயம் நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாரியான இடத்துல எல்லாமே ப்ராப்பரான ஒரு ஒரு சமத்துவம் இருக்குமா அப்படின்னா எனக்கு தெர்ல. அண்ட் ஸோ எஸ் முடிஞ்ச அளவுக்கு இத பத்தி நீங்க இந்த பாட்காஸ்ட்ட கேட்டுட்டு இருக்கவங்க நான் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்ட்டுலாம் கேட்கல. ஜஸ்ட் சிந்திங்க. சிந்திச்சுட்டு இது யாருக்குமே நீங்க ஷேர் பண்ண தேவையில்ல, லைக் பண்ண தேவையில்ல. இத கேட்டீங்கன்னா சிந்திங்க. அ மத்தவங்க கிட்ட பேசுங்க. உங்க சர்க்கிள்ஸ்ல யாராச்சும் இந்த மாரி ஒரு டிப்ரஸ்டு மைண்ட் செட்ல இருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு அவங்களுக்கு உங்களோட ஷோல்டர்ஸ குடுங்க. ஒரு ஆறுதல் குடுங்க, ஒரு நம்பிக்கை குடுங்க, ஒரு தைரியத்த குடுங்க. உனக்காக நாங்க இருக்கோம் அப்படின்றத சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ அவங்க தவறிட்டாங்க. இப்போ போயிட்டு அவங்க காலேஜ்ல இருக்கிற எல்லாருமே போயிட்டு ஒரு 500க்கும் மேல ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு போராட்டத்துல இருக்காங்க. ஏன் அந்த ஆ இங்க எங்க மிஸ் ஆகுதுன்னா, இந்த 500 பேர்ல ஒரு 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 5 பேர் யாராச்சும் நான் இருக்கேன் உனக்கு. நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இத ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கைய குடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி இல்லன்னா, அந்த விக்டிம் யார் இருக்காங்க, அவங்க வந்துட்டு அ ஏன் அப்படி நெனைக்கிறாங்க? நமக்கு யாருமே இல்ல. அவ்வளோதான் நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு. அப்படின்ற மாரி ஏன் அவங்க நெனைக்கிறாங்க? உங்களுக்காக இவ்ளோ பேர் இங்க குரல் குடுக்க இருக்காங்க. அ அத ஏன் நீங்க அது ஏன் உங்களுக்கு தெரியவே இல்ல? ஸோ எஸ் இந்த பாட்காஸ்ட் கேட்கிற எல்லாருமே தயவு செஞ்சு இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. உங்க கூட இருக்கிற சக தோழர்கள், தோழியோடையும் பேசுங்க. எஸ் தட்ஸ் இட். ஸ்டே ஸ்ட்ராங். எதற்கும் தயாராக இருப்போம். அண்ட் எஸ். தேங்க் யூ.